தெரிந்துவிடும். சிவபிரியன் சார், பலமுனை போட்டி யாருக்கு ஆதாயமா இருக்கும்? நாளைக்கு மகுடம் சுட போறது யாரு? அந்த கேள்விக்கு மக்கள் தான் பதில் சொல்லணும். ஒரு பத்திரிகையாளராக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். எலெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து செஃபாலஜிஸ்டோட வேலை, பத்திரிகையாளர்களுடைய வேலை இல்லை. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு ஒரு 3வது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமளவில் பேசப்பட்டிருக்கிறது. அந்த ஃபோர்ஸ் வந்து பெருமளவில் பேசப்பட்டிருக்கிறதுனா மீடியாவில் மட்டும் இல்லை, மக்கள்கிட்டையும் அந்த ஒரு தாக்கம் இருக்கிறது. ஒரு மாற்றம் வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த மாற்றம் என்ன, எப்படிப்பட்ட மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு பெரிதாக ஒரு கவலை இருக்கிற மாதிரி தெரியல. விஜய் அவர்கள் எல்லாருக்கும் பிரபலமான ஒரு நடிகர். அவர் வந்து அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த கட்சியை ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. முதல் தேர்தலில் போட்டியிடுறாங்க. ஸோ இளைஞர்கள் பெருமளவில் வந்து அந்த பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் சோஷியல் மீடியா இண்டிகேட்டர்ஸு, மற்ற இளைஞர்கள் வந்து பாலிட்டிக்ஸ் பேசுகிறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெருமளவில், நான் மொத்த இளைஞர்களும் சொல்ல, ஏன்னா நான் எழுதின கட்டுரைகள்லேயே இளைஞர்கள் நிறைய பேர் வந்து 23, 24 வயதுக்குட்பட்டவர்கள் வந்து நாங்கள் விஜய்க்கு போட மாட்டோம், அவர்கிட்ட ஐடியாலஜின்னு இல்லைன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. இல்லை ஐடியாலஜி இருக்குதோ இல்லையோ நாங்கள் அவருக்கு ஓட்டு போட முடிவு பண்ணியிருக்கோன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த இளைஞர்கள் பட்டாளம் அவர் பக்கம் போகுது, ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்கள் அவர் பக்கம் போகிறாங்க. அப்படின்னும் போது அது வந்து ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் சென்ற இடமெல்லாம் அவருக்கு பெரிய கூட்டம் வந்தது, கரூர் போன்ற சம்பவங்கள் நடந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கிராஃப் வந்து கொஞ்சம் ஏறிக்கிட்டே போகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கரூரில் அந்த சம்பவத்துக்கு பிறகு கூட விஜய் அவர்கள் மீது ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பலையோ இல்லை அந்த பாதிக்கப்பட்ட மக்களே வந்து அவர் மேலே தப்பு இல்லைங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் இப்போ அந்த கரூர் சம்பவத்தினால பாதிப்பு இல்லை, எதிர்ப்பலை இல்லை அப்படின்னு பொதுவாக பேசினாலும் அதை ஒரு கரூருக்கு போயே ப்ரூஃப் பண்ணியிருக்கனால ஏன் கரூரை தவிர்த்துட்டார்? இல்லை சார், அது வந்து அவருடைய தவறாக தான் நான் பார்க்குறேன். அவர் வந்து கரூருக்கு போயிருக்கணும். கரூர் சம்பவத்திற்கு ஒரு தார்மீக பொறுப்பு விஜய் அவர்களும் தாவேக்காவும் ஏற்றிருக்க வேண்டும். அரசாங்கம்தான் இடம் கொடுத்தாங்க. அவங்க முதல் தவறு அரசாங்கமாக இருந்தாலும், 2வது தவறு வந்து அந்த இடத்தில் யாரை பார்க்க சென்றார்கள் அப்படின்னா விஜயை பார்க்க தான் சென்றார்கள். அவர் வந்து தார்மீக பொறுப்பு ஏற்றிருக்க வேண்டும், அவரும் அவர் கட்சியும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் போலங்கிறத அவர் தான் பதில் சொல்லணும். பட் அது போலங்கிறது கூட பெருசாக எடுபடலைங்கிறேன். அதை நம்ம பத்திரிக்கையாளர்களாக அவர் தான் வரலையேன்னு கேட்டாலும் அவரை போவிடலை, அவர் போயிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷனையும் மக்களே தான் கொடுக்குறாங்க. இல்லை சார், இன்னைக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு விரும்பின கோவிலுக்கு அவர் போகிறாரு, அது அவருடைய சொந்த நம்பிக்கை. ஆனால் இன்னைக்கு சொல்லாமல் அவரால் நினைத்த இடத்துக்கு போக முடியுது. இதை தேர்தலுக்கு முன்பே அவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்கு பண்ணிடலாம். பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்திருக்கணுன்றதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் சந்திக்கவில்லை ஏனுங்கிற கேள்விக்கு விஜய் அவர்கள் மட்டும்தான் பதில் சொல்லணும், இல்லை தாவேக்கா சொல்லணும். நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, மக்கள் அதை பெருசாக எடுத்துக்கலைங்கிற, நம்ம பார்க்குற வரைக்கும் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறாங்க. மாற்றம் அப்படிங்கிற வார்த்தை, அந்த ஒரு கல்ட் இமேஜ், இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவோட தாக்கம்லாம் பெருசாக இருக்குது. பட் அதற்காக வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் ஷிஃப்ட் ஆகிடுச்சான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இன்னும் வாக்களிக்க தான் போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் வந்து ஒரு ஷிஃப்ட் வந்து இந்த எலெக்ஷனில் பார்க்க முடிஞ்சிருக்கு. அந்த ஷிஃப்ட் அப்படின்றது 67, 77 மாதிரியான தேர்தல் ஒரு வரலாற்றை திருப்பி போடக்கூடிய அது வந்து அப்படி இருக்கு நம்புறாரு. அது வாய்ப்பு. அது வந்து விஜய் அவர்களுடைய எண்ணம், அவருடைய நம்பிக்கை. அது வந்து 67 77 இல்லை 2009 ஆந்திராவில் நடந்த மாதிரி சிரஞ்சீவி அவர்களுக்கு கிடைத்த அந்த ஒரு பெரிய தேர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ரெகக்னிஷனா, இல்லை என்டிஆருக்கு கிடைச்ச மாதிரி ஒரு இதுவாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. பட் அவர் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கிறாருங்கிறது உண்மை. பட் அதன் பிறகு இந்த எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் ரொம்ப ஒரு யுனைடெட் ஃபேஸ் இருந்தாங்க. அவங்க வந்து ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ் அப்படின்னும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருக்கின்ற பிளவுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு இமேஜ், ஒரு பெர்செப்ஷன் லெவலில் அவங்களுக்கு ஒரு செட்பேக் இருந்தது. ஏடிஎம்கேக்கு இந்த பெர்செப்ஷன் செட்பேக் வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து மீண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லிக்கு போனது அந்த விஷயங்களெல்லாம் மறைக்கிற மாதிரி இங்கே அதிமுகவினுடைய அலுவலகத்தில்
ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கூட்டி பத்திரிக்கையாளர் மத்தியில் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணி அவர் பிரச்சாரம் போகிறாங்க. பிரச்சாரம் 2 தலைவர்களும் திமுக அதிமுக தலைவர்களினுடைய பிரச்சாரம் வந்து பெருமளவில் எடுபடலைன்னு ஒரு கருத்து இருக்குது. பட் என்னை பொறுத்தவரையில் மக்கள் அங்கே கூட்டங்களுக்கு வந்தாங்க. அவங்களுடைய ஸ்டைல் அப்படி தான். திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் மேடை பேச்சு தான் பேசுவாங்க. பட் விஜய் அவர்களுடைய கேம்பெயினில் ஒரு சாங் இருக்குது, அங்கே ஒரு வைப் இருக்குன்னும் போது எல்லாரும் அதை தேடி சென்றார்கள், அது வேற. பட் இந்த கேம்பெயின் ஒரு ட்ரெடிஷ்னல் கேம்பெயின், ஒரு கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் கேம்பெயின் வந்து எடுப்பட தான் எடுப்பட்டுச்சு. பட் இந்த 2 தலைவர்கள் உழைத்த மாதிரி விஜய் அவர்கள் உழைக்கலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அதை வந்து ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அவர் எல்லா மாவட்டத்துக்கும் வந்திருக்கணும், ஊர்களுக்கு வந்திருக்கணும், அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கக்கூடாது. பட் 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படுற மாதிரி தான். ஸோ பெரிய ஒரு ஏஜ் கேப்பு, ஒரு கிளாஸ் கேப் இங்கே இருக்கிற மாதிரி பார்க்குறேன். பட் அவர் வந்து ஒரு பெரிய பாலச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு ஃபேக்டராக இருப்பார். ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நார்தன் தமிழ்நாட்டில் பிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து ஒரு பெரிய சினர்ஜியோடு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. வெஸ்ட்டில் வந்து திமுக வந்து ஏடிஎம்கேவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல இந்த முறை பெருமளவில் இருந்தாங்க. சவுத்தில் அதே மாதிரி விஜயுடைய இம்பேக்ட்னால திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னொன்று, அது விஜயோட இம்பேக்ட் மட்டும் இல்லாமல் சசிகலா அவர்களுடைய இம்பேக்டும் சவுத்தில் இருக்குது. ஸோ டெல்டாவில் ஃபார்மர்ஸ் வந்து டிஎம்கே மேலே ஒரு கோபம் இருந்தாலும் பெருமளவில் அவங்க மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்போ விஜயுடைய இம்பேக்ட் நார்த்தன் டிஸ்ட்ரிக்டில் என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா அதிமுகவும் பாமகவுடைய கூட்டணி ஒரு பெரிய அளவு கை கொடுக்குன்னு சொல்கிறீங்க. அதே பகுதியில் விஜயுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்? விஜயோடைய இம்பேக்ட் வந்து பெருமளவில் எல்லாரும் பேசுகிறது தான். இது வந்து நான் எக்ஸிட் போல் டேட்டா வச்சே பேசல. எலெக்ஷனில் ஃபீல்டில் பார்த்த வரைக்கும் எல்லா சமுதாயங்களை சார்ந்த இளைஞர்களும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட போகிறாங்கங்கிறது தான் நான் பார்த்தது. நிறைய வன்னிய கிராமங்களுக்குள் செல்லும் பொழுது அங்கே சொன்னது என்னென்னா, எங்கள் பசங்களும் போடுவாங்க, தலித் மக்கள் பசங்களும் போடுவாங்க, எல்லாரும் ஒன்றா தான் போடுவாங்க, இங்கே விஜய் அவர்களுக்கு வந்து ஜாதி பார்த்தெல்லாம் யாரும் போடுறதில்லை அப்படிங்களா. பட் ஒரு பெர்செப்ஷன் என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வந்து இது நார்தன் தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் தலித் மக்களினுடைய வாக்குகள் வந்து பெருமளவுக்கு விஜய்க்கு போகுங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. நிறைய பேர் அது எதை வச்சு பேசுகிறாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் இங்கே அந்த விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தும் போது பெருமளவில் இளைஞர்களினுடைய கூட்டத்தை பார்க்க முடிஞ்சது. அப்பத்துலேருந்து இன்னும் அது ஷிஃப்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் தாக்கம் இருக்கும் ஓரளவுக்கு. கடந்த முறை டிஎம்கேக்கு இருந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்வீப் வந்து நார்த்தில் இந்த முறை இருக்காதுங்கிறது வந்து எல்லாருடைய எண்ணம். அதுதான் கிரவுண்ட் லெவலில் எஃபெக்டாக இருக்குது. பட் இது எல்லாமே எதை பொறுத்தது அப்படின்னா, விஜய் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ண போகிறாரு. இந்த தொகுதியில் அவர் அதிமுகவை பாதிச்சார்னா அடுத்த தொகுதியிலையும் அவர் அதிமுகவை தான் பாதிக்கிறாருங்கிறது இல்லை. அடுத்த தொகுதியில் அவர் திமுகவுக்கு ஓரளவுக்கு பாதிப்பை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா தொகுதிக்கு தொகுதி மாறுதுன்னு நினைக்கிறேன். சரி ராம்கி சார், இப்போ சென்னையுடைய டேட்டா பிரகாரம் ஆண்கள் அதிகம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஓவரால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் 17 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. சிவபிரியன் சார் சொல்கிறாரு, இளைஞருடைய வாக்கு அப்படின்றது ஒரு டெசிவ் ஃபேக்டராக இருக்கும், பெரும்பாலும் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. அதிமுக சில இடங்களில் டெபாசிட் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதில் போட்டியாளராக முதல் இடத்துல திமுக எந்த விதமான நேரடியான ரியல் ஃபைட்டர் யார் காம்படிட்டராக யாருமே இல்லாமல் அவங்க தனியாக இருக்காங்களா, இல்லை தாவேக்காவும் அதிமுக 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி போடுறாங்களா? ஓகே, இந்த நம்ம ஒரு 12 மணி நேரம் இருக்குது. ஒரு பெட்டியில் ஒரு பூதம் படுத்து தூங்கிட்டு இருக்கு. அரை அடியாக அது 6 அடி பூதமாக நமக்கு தெரியாது, அது எழுதிச்சு உட்காந்தா தான் தெரியும். இப்போ நம்ம வந்து பேசுகிறது எல்லாமே ஆல்ரெடி எதிர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. இது நீதிமன்ற தீர்ப்புகளும் திருத்தப்படலாம். ஆனால் தேர்தல் தீர்ப்புகள், மக்கள் கொடுத்த தீர்ப்பை வந்து திருத்தப்பட்டது இல்லை. ஸோ அப்படிங்கும்போது நாம் இன்றைக்கி எந்த முடிவுக்கும் வர முடியாது. பெரிய பெரிய நிறுவனங்களே மண்டையை உடைச்சிட்டு என்ன ஒரு ரிசல்ட் சொல்ல முடியாமல் பேக் அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளால் என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஸோ அதனால் நம்ம அதில் இருந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸிட் போல் அந்த நிறுவனங்களே அவங்களுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. அவங்களும் வந்து ஒரு எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ண வேண்டியது. அடுத்தடுத்து இது ஒன்று மட்டும் தேர்தல் இல்லை, அடுத்தடுத்து தேர்தல் வரப்போகுது. ஸோ அதனால் அவங்களே ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது நாம ஏன் அந்த ரிஸ்கில் எடுக்கணும்? அதனால் நம்ம வந்து பார்வையாளராகவே சொல்லிட்டு போயிடலாம். நான் என்ன பார்க்குறேன்னா, இளைஞர்கள் கணிசமான வாக்கு அதெல்லாம் வந்து புது பேஸ் வரும்போது இன்றைக்கி இளைஞர்கள் வந்து இன்ஸ்டாகிராமிஃபைடு தான், இன்ஸ்டால எல்லாம் போகலாம். அதனால தான் பிரதீப் குப்தாவே ஏமாந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு 4 பேர் கேட்டால் அவங்க 4 பேருக்கு விட்டு மச்சான் வா அவர் நம்மளை பற்றி கேட்குறாங்கன்னு 40 பேரை கூட்டு வந்திருப்பான். அதனால் அவர் பார்த்துட்டு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கூடுதலாகவே டபுள் பாசிட்டிவாக சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன்.
ஸோ இதெல்லாம் தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து சில எக்ஸிட் போலில் சில விஷயங்கள் ஒரு கேப் தான் நம்ம கொஸ்டின் பண்ண முடியும். பிரதீப் குத்தா 2 நாட்கள் தொடர்ந்து எல்லா சேனல்லையும் அவர் சொன்னார். மற்ற யாருக்கெல்லாம் யாரும் முன் வந்து எந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல.